அன்று காலை 6 மணி பெங்களூருவிலிருந்து சென்னையை நோக்கி சீறி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது எக்ஸ்பிரஸ் ரயில். பல மணி நேரம் கண் விழித்தபடி பயணித்துக் கொண்டிருந்த இளம் பெண்ணின் கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் சொக்க ஆரம்பித்தது. ஆனால் அதற்காகவே கண்ணிமைக்காமல் நோட்டமிட்டு காத்துக் கொண்டிருந்தது இன்னொரு உருவம். இளம் பெண்ணின் கண்கள் சுழன்று இமைகள் மூடிய தருணம் திடீரென அவரது ஹேண்ட்பேக்கை பிடுங்கிக் கொண்டு ரயிலில் ஓட்டம் பிடித்தது அந்த உருவம். அலறி துடித்து எழுந்த இளம்பெண் அந்த உருவத்தை நோக்கி பின்தொடர்ந்து ஓடியுள்ளார். என்னோட பேகை என்கிட்ட கொடுத்துடு என இளம்பெண் கோபமாக பேசியபடி அவரிடமிருந்து மீட்க போராடியுள்ளார். அந்த நபரோ இளம்பெண்ணின் ஹேண்ட்பேக்கை விடாமல் இழுத்து தனது பேக்கிற்குள் வைத்து ரயிலுக்கு வெளியே வீசியுள்ளார். அதற்குள் என்னாச்சு என்னாச்சு என அக்கம் பக்கத்து பயணிகள் ஓடி வந்து கேட்க, அந்த நபர் செய்த செயலை விட அவர் சொன்ன தகவல்தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என்னோட பேகை இந்த பொண்ணு எடுத்து வெளியில வீசிட்டாங்க என்று கூறியதுதான் அவர் கொடுத்த முதல் அதிர்ச்சி. நானே போலீஸ் தான், நான் ஏன் அவங்களோட பேகை திருட போறேன் என்று கேட்டபோதுதான் ஒட்டுமொத்த பயணிகளும் வாயடைத்து போனார்கள். அதற்குள் ரயிலின் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்ததால் ரயில்வே பெண் காவலர்கள் விரைந்து வர அந்த நபரை ஒப்படைத்துவிட்டு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்டவாளத்தில் ஓட்டமும் நடையுமாக சென்ற இளம் பெண்ணும் அவரது தாயாரும் அந்த பேகை கண்டெடுத்த போதுதான் பெருமூச்சு விட்டார்கள். காரணம் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் அடங்கிய ஹேண்ட்பேக் தான் அது. ட்ரெயின்ல தூங்கிட்டு இருந்தேன். சடனா யாரோ பேக்கை ஃபுல் பண்ணி காலையில 6 மணிக்கு ஓடுற மாதிரி இருந்துச்சு. நான் எழுந்து துரத்திட்டு போனேன், பிடிச்சிட்டேன், நானே அவரை பிடிச்சிட்டேன். அவர் என்னோட ஹேண்ட்பேக்கை அவரோட பேக்குள்ள வச்சு வெளியில த்ரோ பண்ணிட்டார் ரன்னிங்ல இருக்க ட்ரெயின்ல. நான் கத்தி எல்லா பேசஞ்சர்ஸும் கூப்பிட்டு செயினை புல் பண்ணி நானும் அம்மாவும் கீழே இறங்கி ட்ராக்ல ஓடி போய் நாங்கள் அந்த பேக்கை எடுத்துட்டு அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், இந்த ட்ரெயின் போயிடுச்சு, எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கேன். விசாரணையில் அந்த நபர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் சென்னை ஓட்டேரி காவல் நிலைய குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டரின் கார் ஓட்டுநராக பணிபுரியும் முதல் நிலை காவலர் வசந்தகுமார் என்பதும் தெரிய வந்தது. ஓடும் ரயிலில் ஹேண்ட்பேக்கை பறித்து கொண்டு ஓட்டம் பிடித்த திருட்டு காக்கியை ஓடி பிடித்த தில் பெண் சென்னையை சேர்ந்த துணை நடிகை ரேணுகா என்பதும் தெரிய வந்தது. ஆஃப் டு 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் அது ட்ரெயின் ரன்னிங்ல இருந்தனால முன்னாடியே அவர் கீழே போட்டுட்டாரு. இந்த ட்ரெயினும் மூவ் ஆயிடுச்சு. நானும் அம்மாவும் இறங்கிட்டோம். சரி, அவரை வந்து 2 விமன் போலீஸ் கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நானும் அம்மாவும் தனியாகவே அந்த ட்ராக்ல அவ்வளோ தூரம் ஓடி போய் அவர் பேக்கை எடுத்து திறந்து பார்த்தப்போ என்னோட ஹேண்ட்பேக் இருந்தது. பெங்களூருவிலிருந்து தனது தாய், சித்தி, சகோதரிகளுடன் சென்னையை நோக்கி வரும்போதுதான் இந்த திருட்டு முயற்சி நடந்துள்ளது. அதுவும் யாராவது திருடிவிட்டு ஓடினால் காப்பாற்ற வேண்டிய காவலரே இப்படி பெண்ணிடம் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொன்னார். நான் போலீஸ், நான் ஏன் திருட போறேன்னு கேட்டார். இல்ல, அதெல்லாம் எதுவுமே சொல்ல. நான் அவர் பேக்கை புடுங்கி போட்டேன்ற மாதிரி தான் சொன்னாரு. வேற எதுவும் சொல்ல. நான் எதுவுமே அவர் பத்தி யோசிக்கல. நான் செயின் புல் பண்ணி நானும் அம்மாவும் இறங்கிட்டோம். அவரை உடனே நான் கத்தி இந்த செயின் புல் போலீஸ் வந்துட்டாங்க, ஆர்பிஎஃப் போலீஸ் வந்துட்டாங்க, விமன் போலீஸ். அவங்க பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஆனா நானும் அம்மாவும் செயின் புல் பண்ணி ட்ரெயினுக்கும் கீழே இறங்கிட்டோம். ஏன்னா என்னோட பேக்ல நான் தானே போய் எடுக்க, யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அந்த டைம்ல என்னோட பேக் வேற யாராவது அங்க இருந்து வந்து எடுத்துருவாங்களோன்ற ஒரு தாட்ல நான் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இதை இட்லின்னு சொன்னா சட்னியே நம்பாது என்பது போல அந்த பேக்கில் விலையுயர்ந்த நகைகள் இருந்தது எனக்கு தெரியாது. அந்த பேக் அழகாக இருந்ததால் தான் திருடினேன் என அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார் போலீசிடம் பிடிபட்ட திருட்டு காவலர் வசந்தகுமார். அது எனக்கு தெரியல, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. அவர் அதை நினைச்சு எடுத்தாரா இல்ல ஒரு ஹேண்ட்பேக் இருக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்றது அது எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கும் போதே மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட காவலர் வசந்தகுமார் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் எப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கி குவித்திருப்பார்,
இன்னும் என்னென்ன திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார், இவரது திருட்டு லஞ்ச வேலைகளுக்கெல்லாம் துணையாக இருந்தவர்கள் யார் யார் என தோண்டி துருவி விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வரும் ரயில்வே காவல்துறை. இந்த நிலையில் அந்த காவலரின் செயல்பாட்டால் 2 நாட்களாக தூக்கமே இல்லை, மன ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளேன். அவரிடம் போராடும் போது ரயிலில் இருந்து கீழே விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என துணை நடிகை ரேணுகா கோரிக்கை வைத்தது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாருமே அந்த டைம்ல என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது. நான் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இன்னொருத்தவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ற டைம்ல ரன்னிங்ல இருக்க ட்ரெயின்ல வெளில நானே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். ஆமா, கீழே குதிக்கும் போது அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். ஆமா, 2 நாளா தூங்கவே இல்லை. ட்ரெயின்லயும் டயர்டா வந்தோம். 2 நாள் கழிச்சு தூக்கம் இல்லை, ஒரு மாதிரி மென்டலி டிப்ரெஸ்டா இருக்கு.